ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வராதுன்னு சொல்லியுமே ஹீரோ வந்து இப்போ ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா ஹீரோயினோ கல்யாணம் பண்ணிக்க போறவரை பார்த்ததும் ஹீரோ விட்டுட்டு போய் அவரை ஹக் பண்றாங்க. இதை பார்க்குற ஹீரோக்கு மனசு உடைஞ்சு போகுது. ஹீரோயின் லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதால கடுப்பான அவரோ, ஒன்னு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா இவனை கொளுத்திடு, இல்ல இவனை கல்யாணம் பண்றதா இருந்தா என்ன கொளுத்திடுன்னு ஒரு மாதிரி கோவமாவே பேசுறாரு. ஹீரோயின் லவ் பண்ணலன்ற விஷயத்தை ஹீரோ கிட்ட எப்படியாச்சும் எடுத்து சொல்லணும்னு ஹீரோ வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க போனதுமே சொல்ல தயங்குறாங்க. நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வா, நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசலாம்னு சொல்றாங்க. ஹீரோவுமே கல்யாணத்தை பத்தி தான் பேச வர சொல்றாங்கன்னு சந்தோஷமாயிடுறாரு. இப்ப அப்பாவை கூட்டிட்டு போய் கல்யாண ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினோட அப்பாவோ, என் பொண்ணை லவ் பண்ணதா சொன்னேன், ஆனா அதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்திருக்கேன், நீ அசால்ட்டா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறியா? என் பேருக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா? ஐஏஎஸ் ஆகணும்னா முதல்ல என்ன பண்ணணும், என்ன எக்ஸாம் எழுதணும்னு கூட உனக்கு தெரியாது. முதல்ல நீ என் ஸ்டேட்டஸ்க்கு வா, அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்தி பேசுவேன்னு சொல்றாரு. உன்னால யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் கூட பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோவுமே கோவமா, உங்க அப்பா சொன்ன எக்ஸாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா நான் பாஸ் ஆயிட்டு தான் வந்து உன் முன்னாடி நிப்பேன். அது வரைக்கும் உனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன். எவ்வளவு நாள் ஆனாலும் சரி எனக்காக வெயிட் பண்ணு, நான் பாஸ் ஆயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வருவேன்னு சொல்றாரு. அது வரைக்கும் எங்க அம்மாவோட வளையல வச்சுக்கோ, நான் வந்து உனக்கு போட்டு விடுறேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவுமே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்காக அந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வருஷம் செகண்ட் வருஷம்னு ஃபெயில் ஆயிட்டு தான் இருப்பாரு. மூணாவது வருஷம் நல்லபடியா பாஸும் பண்ணிடுறாரு. ஹீரோவும் அப்பாவை கூட்டிட்டு இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு போறாரு. அதே சமயத்துல ஹீரோயினும் 3 வருஷமா யூஎஸ்ல தான் இருந்திருப்பாங்க. அங்க டேட் பண்ண நபரோட இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறதா சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. அதை பார்த்து அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோவுமே அங்கதான் இருக்காரு. ஹீரோயினோட அப்பாவை ஹீரோவா செக்யூரிட்டி விட்டு வெளியே தள்ள சொல்றாரு. ஆனா ஹீரோட அப்பாவை நாங்களே போயிடுறோம்னு சொல்லி கிளம்புறாங்க. ஹீரோவை நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிருப்பாரு. இதை பார்த்து ஹீரோயினுமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோயின் மேல இருக்கிற கோவத்துல ஹீரோவோ அந்த வீட்டையே கொளுத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோ வந்து பாஸ் ஆக மாட்டாருன்னு தான் அவங்க அப்பா விட்டு அந்த மாதிரி சொல்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா லவ் பண்ணலன்ற விஷயத்த நேரடியா சொன்னா அதை ஏத்துக்கிற மனசு ஹீரோக்கு கிடையாது. இப்ப கண்டிப்பா பாஸ் ஆகலன்னா அதோட ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. சப்போஸ் பாஸ் ஆயிட்டாலும் ஒரு லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப ஹீரோ இப்படி வந்து பிரச்சனை பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. ஹீரோவோ ஒரு தடவை கூட என்ன லவ் பண்ணலையான்னு கேட்கிறாரு. ஹீரோயின்மே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டா அவருக்குமே மனசு உடைஞ்சு போகுது. ஹீரோ பயங்கர பிரச்சனை பண்ணதால போலீஸை இப்ப அவரை அடிச்சு அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க.